அட, யாரு இவங்க? இதுக்கு முன்னாடி இவங்களை இந்த ஊர்ல பார்த்ததே இல்லையே. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ஊர்ல ஏதாச்சும் வீடு வாடகைக்கு கிடைக்குமா? மேடம், என் பேரு எச்சக்கலை இல்ல, என் பேரு கருவாயன். இந்த கிராமத்துல புதுசா ஓபன் பண்ணியிருக்கிற நர்சரி ஸ்கூலுக்கு என்ன டீச்சர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியா டீச்சர்? எங்க அம்மா கூட என்னை நர்சரி ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நானும் நாளையிலிருந்து உங்க நர்சரி ஸ்கூலுக்கு வந்துடுறேன் டீச்சர். நர்சரி ஸ்கூல் எல்லாம் சின்ன பசங்களுக்கு. நான் முதியோர் ஸ்கூல் ஒன்று நடத்தலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீ வந்து அங்கே சேர்ந்துடுப்பா. ஐயோ டீச்சர், நான் பார்க்கறதுக்கு தான் பெரிய பையனா இருக்கிறேன், ஆனா நான் சின்ன குழந்தை தான். என் மூக்கில் பாருங்க, இப்போ கூட சளி ஒலிக்கிட்டு இருக்கு. இதை கூட என்னால் ஒழுங்கா தொடக்க தெரியலன்னு எங்க அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க. நானும் ஒரு சின்ன குழந்தை தான் டீச்சர். ஆ, சரி சரி. நான் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு வாடகைக்கு பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு ஏதாச்சும் வீடு தெரிஞ்சா சொல்லேப்பா. இந்த ஊர்லயே பாதி வீடுங்க எங்க வீடுங்க தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது எடுத்துக்கோங்க. வாங்க, உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிற வீடாக காமிக்கிறேன். ஆனால் ஒரு கண்டிஷன், எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் நீங்கள் சொல்லி கொடுக்கணும். அப்படின்னா நான் உங்களுக்கு வீடு காமிக்கிறேன். கண்டிப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாத தம்பி. நான் உனக்கு இங்கிலீஷ் எல்லாம் கற்றுக் கொடுக்குறேன். முதல்ல நீ வீடு காட்டுப்பா. இந்த டீலு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் பின்னாடியே வாங்க டீச்சர். இதா பார்த்தீங்களா டீச்சர்? இந்த மாதிரி எங்களுக்கு இந்த ஊரில் 100 வீடுங்க இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க. ஆனால் நான் இந்த ஊரில் 60 வீடு தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேனே. அது வந்து டீச்சர், எங்கள் வீடு எல்லாம் இந்த கணக்குலேயே சேராது. சரி, உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கான்னு வந்து உள்ளே பாருங்க. இல்லைன்னா நான் உங்களுக்கு வேற வீடை காமிக்கிறேன். இந்த வீடு ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே இருக்கு. நான் இந்த வீட்டையே எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். உள்ள போய் பார்க்கலாமா? கண்டிப்பா வாங்க டீச்சர், உள்ளே போய் பார்க்கலாம். டீச்சர், வீட்டை நல்லா சுற்றி பார்த்தீங்கல்ல, உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கா? வீடு எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் வீட்டுக்குள்ளே யாரோ ஆளுங்க இருக்கிற மாதிரி இருக்கே. சமையல் எல்லாம் கூட பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து டீச்சர், நான் தான் அந்த சமையலெல்லாம் பண்ணி வச்சேன். நீங்கள் வேணால் அதெல்லாம் சாப்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்குல்ல? கையில் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க? என்கிட்ட 2000 ரூபாய் இருக்கு. வீட்டுக்கு வாடகை எவ்வளோ, அட்வான்ஸ் எவ்வளோன்னு சொல்லு. ஆமாம், உங்கள் அம்மா அப்பா எங்கே? அவங்கள கூப்பிடு, நான் அவங்கக்கிட்டேயே பேசிக்கிறேன். டீச்சர், எங்கள் அம்மா அப்பா வெளியூருக்கு போயிருக்காங்க, நாளைக்கு தான் வருவாங்க. நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. இந்த வீட்டுக்கு வாடகையே 1000 ரூபாய் தான். அட்வான்ஸ் எல்லாம் ஒன்றும் வேணாம் டீச்சர். எங்கள் அம்மா அப்பா வந்த வாட்டி நீங்கள் அவங்கக்கிட்ட டீட்டெயிலாக பேசி பேப்பரில் சைன் வாங்கிக்கோங்க டீச்சர். இப்போ நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்தா நான் இங்கிருந்து போவேன். நீங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க டீச்சர். நீங்களும் பார்க்குறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. சரி, இந்த 1000 ரூபாய் பணம் வச்சுக்கோ. எனக்கும் நீ சொன்ன மாதிரி ரொம்ப டயர்டாக இருக்கு. நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்குறேன். டீச்சர், எல்லாத்தையும் என் கையால் நானே சமைச்சேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க டீச்சர். சரி, நான் போயிட்டு வரேன். சாப்பாடு ரொம்ப சூப்பர். நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டேன். இப்போ எனக்கு நல்லா தூக்கம் வருது. கொஞ்ச நேரம் தூங்கலாம். அட, இவ யாரு? பட்டப்பகல்ல இப்படி வீட்டுக்குள்ளே புகுந்து இப்படி கொரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு இருக்கா? இவ யாரா இருப்பா? ஒன்றும் புரியலையே. ஒருவேளை இவரோட சொந்தக்காரங்க யாராவது இருப்பாங்களா? இவர் தான் இங்கே வந்து படுக்க சொல்லி படுக்க வச்சிருப்பாரோ என்னமோ. இவர் வரட்டும், இவரே கேட்குறேன். உண்டா, எவ்வளோ நேரமா சோறு போடு சோறு போடுன்னு சொல்கிறது? நான் சொன்னது உன் காதில் விழுந்துச்சா இல்லையா? ஏன் இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்க? இந்தாடி, நான் உன்கிட்ட தாண்டி பேசிகிட்டு இருக்கேன். ஏண்டி இப்படி மரம் மாதிரி நின்றுட்டுருக்க? ஏதாச்சும் பேசி தொலைடி. ஏயா, நான் சமைச்சு வச்ச சாப்பாடெல்லாம் எங்கேயா? ஏயா, நான் ஒருத்தி இங்கே பசியாக இருப்பேன்னு கூட உனக்கு தெரியல. அம்மூண்டு சாப்பாட்டையும் 2 பேரும் போட்டு நல்லா தின்னிருக்கீங்க. சமைச்சு வச்ச சாப்பாட்டை கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து சாப்பாடு கேட்குறியா? ஆமாம், இது யாரு? இது உங்கள் அத்தை பொண்ணா இல்லை மாமா பொண்ணா? இப்படி நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கு. ஏண்டி, இது என்ன புது கதையாக இருக்கு? நான் உன் சொந்தக்காரங்க தான் யாரோ வந்து நல்லா கொட்டிக்கிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன்.
நீ என்னமோ ஏன் சொந்தக்காரங்கன்னு சொல்கிற? ஏண்டி, என்னைக்காவது ஒரு நாள் என் அப்பா ஆத்தாக்கு ஒரு வாய் சோறு வயிறாறு நீ போட்டிருக்கியாடி? என்னடி பேசுகிற? எங்கள் சொந்தக்காரங்க வருவாங்களாம், இவங்க வந்து நல்லா சோறு போட்டு தூங்க வைப்பாங்களாம். நல்லா இருக்குடி உன் கதை. போய் முதல்ல சோறு எடுத்துட்டு வாடி, எனக்கு பயங்கரமாக பசிக்குது. அப்படியா? சரி, இது உன் சொந்தக்காரங்க இல்லைன்னா வேற யாரு இங்கே வந்து எதுக்காக படுத்திருக்காங்க? ஒருவேளை உங்கள் அப்பா செட்டப்பு கிட்டப்பு ஏதாவது வச்சுருப்பான். ஒருவேளை அந்த செட்டப்போட பொண்ணா என்னமோ உன் அப்பனையே ஃபோன் போட்டு கேளுடி, அக்கான்னு உன்னை பார்க்கலான்னு பாசமாக வந்திருக்கோம். யோ, சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு என் அப்பனை இருக்கிற? உன்னை உனக்கு 4 கொடுத்தா தான் நீ எல்லாம் அடங்குவ. ஐயோ, என்ன இது சத்தம்? அட, நீங்கள் வந்துட்டீங்களா? நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உங்கள் பையன்தான் என்ன இங்கே இருக்க சொன்னான். நீங்கள் வந்த வாட்டி உங்ககிட்ட பேசி சைனெல்லாம் வாங்கித்தரேன்னு சொல்லியிருக்கான். ஏய்யா, உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம்! உனக்கு ஒரு பையன் வேற இருக்கானா? அது என்னையா அது சைனு? இது எனக்கு தெரியாமல் எத்தனை நாளையா நடந்துட்டுருக்கு? சொல்லியா, வாயை திறந்து பேசியா? என்னடி இது புதுசாக கதை விட்ற? நான் வேலைக்கு கூட ஒரு பையனை வச்சதில்லை. ஏம்மா, யாரும்மா அந்த பையன்? கொஞ்சம் விவரமா சொல்லுமா. நான் இந்த கிராமத்தில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற நர்சரி ஸ்கூலுக்கு டீச்சராக வந்திருக்கேன். நான் ஒரு பையன்கிட்ட வீடு வாடகைக்கு வேணும்னு கேட்டேன். அந்த பையன் என்னை கூட்டிகிட்டு வந்து இந்த வீட்டை காமிச்சான். இது அவனோட வீடுன்னு தானே அவன் சொன்னான். அவங்க அம்மா அப்பா நாளைக்கு வந்துடுவாங்க, நான் சைன் வாங்கி தரேன்னு சொன்னான். அதுதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். நல்ல வேலை என் பொண்டாட்டி என்ன அடி பின்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்களே டீச்சர். நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும். யாரு அந்த கருப்பாக ஒரு பையன் மூக்கில் சளி விட்டுட்டு இருப்பானே, அவன் தானே உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பான்? ஆமாம், அவன் தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தான். இது அவன் வீடுன்னு தானே சொன்னான். அந்த கருவா என் பயங்கர ஃப்ராடு பையன். அவன்கிட்ட ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க டீச்சர். இது எங்கள் வீடு. அவன் வீடுன்னு பொய் சொல்லி உங்களை ஏமாற்றி இங்கே கொண்டு வந்து வச்சிருக்கான். வந்த முதல் நாளே உங்களை நல்லா ஏமாற்றி உங்ககிட்ட பணத்தை ஆட்டையை போட்டிருக்கான். பார்த்து இருந்துக்கோங்க, சொல்லிவிட்டேன். ஏண்டி அலமு, நமக்கு எதுக்குடி இவ்வளோ பெரிய வீடு? நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த 2 ரூமை செப்பரேட் பண்ணி இந்த டீச்சருக்கு வாடகைக்கு விட்டா என்னடி? நமக்கும் ஒரு வருமானம் வந்த மாதிரி இருக்குல்ல. அப்புறம் நானும் இந்த டீச்சர்கிட்ட இங்கிலீஷ் கற்றுக்குவேன். இல்லை, நாம் 2 பேரும் சேர்ந்து இந்த டீச்சர்கிட்ட இங்கிலீஷும் கற்றுக்கலாம். அப்புறம் நாமளும் வாழ்க்கையில் நல்லா முன்னேறலாம். என்னடி சொல்கிறாலுமு? ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது கூட ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. நமக்கும் ஏதோ வருமானம் வந்த மாதிரி இருக்குல்ல. நம்ம இந்த டீச்சருக்கே அந்த ரூமை எல்லாம் வாடகைக்கு விட்டுடலாம். டீச்சர், உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், நம்ம அந்த 2 ரூமையும் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றோம். மாதம் வாடகை 2000 ரூபாய் கொடுத்தா போதும் டீச்சர். இந்த வீடு ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதால எனக்கு ரொம்ப வசதியாக போயிடுச்சு. நீங்கள் அப்படியே பண்ணி கொடுத்துருங்க. எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படின்னா நாளைக்கே பால் காய்ச்சிடலாம்.